செந்தில் முருகனை, சேவித்தோரை காக்கும் கந்தனை, செவிக்கு இனிய தமிழின் தலைவனை, சேவல் கொடியோனை, உலகமெங்கும் உள்ள ஆலயங்களில் உயர்ந்து நிற்கும் கோபுரங்களுக்கு நடுவே முருகா என்ற முழக்கங்களுக்கு மத்தியிலே அபிஷேகங்களோடும் ஆராதனைகளோடும் பால் காவடி, பன்னீர் காவடி என்று திருவிழாக்களோடும் பார்த்து ரசித்து பரவசமடைந்து இருக்கிறோம். ஆனால் தனிமையான ஒரு மலையில் தனித்து நிற்கும் கோலத்தோடு கோபுரத்தின் சிறுவனாக காட்சி தரும் சிங்காரவேலன் விழுப்புரம் மாவட்டம் அருகே விட்டலாபுரம் என்ற ஊரில் ஆரவாரமின்றி அமைதியான சூழலில் அதீத சக்தியுடன் காட்சி தருகிறார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்றி, அரோகரா முழக்கமின்றி அமைதியாய் காணப்படும் இந்த ஆலயத்தில் ஆறுமுகனின் அளவற்ற சக்தி காணப்படுவதாக அனுபவித்த முருக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். தனித்த கோபுரத்தோடு காணப்படும் இந்த கோவிலில் அதிக கீர்த்தி உள்ளவராய் காணப்படும் முருகன் வடிவேல் நாயனார் சாமி என்பவரின் கனவில் தோன்றி இங்குதான் வீற்றிருப்பதாகவும் நாடி வரும் பக்தர்களுக்கு நல் அருள் புரிவதாகவும் தெரிவித்துள்ளார். கனவில் தோன்றிய கருணை கடலுக்கு 1983ஆம் ஆண்டு ஒரு உயர்ந்து நிற்கும் கோபுரத்துடன் கோவில் அமைத்து குடமுழக்கு செய்தார் நாயனார் சாமிகள். உலகில் வேறெங்கும் காண முடியாதபடி அமைந்துள்ள முருகனின் காலடி தடத்தை கண்கொண்டு பார்த்தாலே கர்ம வினைகளும் தீரும் என்பதற்கேற்ப இங்கு வரும் பக்தர்கள் தலைவணங்கி தமிழ் கடவுளின் ஆசிர்வாதத்தை பெறுகின்றனர். கருவறை முருகன் தனித்து காட்சி அளிக்க அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் குறைவில்லாமல் நடந்து வருகிறது. இந்த வடிவேலன் ஆலயத்தில் உள்ள அதிசயமிக்க வேப்ப மரத்தின் இலைகள் கசப்பின்றி சுவை தரும் இலைகளாக காணப்படுவதோடு மருத்துவ குணம் நிறைந்தும் காணப்படுகிறது. குழந்தை வரமின்றி இந்த மலைக்கு படியேறி வரும் பக்தர்கள் இங்குள்ள வேலவனை மனமுருகி வணங்கி வேப்பமர இலைகளை சாப்பிடும்போது குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக பக்தர்கள் நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர். அதிலும் குறிப்பாக முதல் குழந்தை ஆண் குழந்தை வேண்டுமென ஆவல் கொள்பவர்களும் ஆண் வாரிசே இல்லை என்பவர்களும் வடிவேல் முருகனை வணங்கி பிரார்த்திக்கும் போது முருகனின் அழகு போல ஆண் குழந்தை பிறப்பதாக பலனடைந்த பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். மலைகள் தோறும் ஏறி சென்று மயிலோனை வணங்கி வரும் முருக பக்தர்களுக்கும் கூட இந்த வடிவேலனின் உத்தரவிருந்தால் மட்டுமே இங்கு வர முடியும் என்பது ஐதீகம். நீண்ட நெடுங்காலமாக கல்யாண பிரார்த்தமின்றி தவிக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் வரம் வேண்டி இங்குள்ள முருகனை பிரார்த்தனை செய்து வழிபடும் போது கல்யாண வரங்கள் கைகூடி அத்திருமணங்கள் இச்சன்னதிலேயே நடந்தேறி வருவதாக பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். பழமையாக காணப்படும் இந்த கோவிலில் இடும்பன் சாமி 2 மலைகளை சுமந்தபடி காட்சி அளிக்க பக்தர்களின் சுமைகளை அவர் சுகமாக்கி தருவதாக கூறப்படுகிறது. நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் செல்வங்களை இழந்தவர்களும் செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் மலை மேல் நின்றிருக்கும் வடிவேல் முருகனுக்கு விளக்கேற்றி வழிபட்டால் நிச்சயம் துன்பங்களை நீக்கி துணையிருப்பான் இந்த குமர கடவுள். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் பரத்துடன் கலைமாமணி நந்தகுமார்.